அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியில் சூரியன், 2 புதன் சுக்கிரன், 3 குரு, 4 கேது, 10ஆம் இடத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். ராசியில் சூரியன் இருப்பதால் உடல் சூடாக இருக்கும். ரொம்பவும் உஷ்ணமாக பேசுவீர்கள். கோபம் அதிகரிக்கும். வாக்குவாதம் செய்வீர்கள். உங்களது முன் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி தலைவலி உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைந்து நெளிந்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் பேசும்போது சற்று பொறுமையாக பேசுங்கள். அதிக கோபம் வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களால் இடர்பாடுகள் உண்டு. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருங்கள். பிறர் விஷயத்தில் தலையிடுதல் வேண்டாம். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக இருப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். உயர் கல்விக்காக சிலர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசியில் சூரியனும் இருக்கிறார்கள். நிர்வாக திறன் அதிகரிக்கும். அதிகாரம் கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். சந்திரன் இந்த வாரம் உங்களுடைய 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு வருவதால் மனதில் தெளிவும் உற்சாகமும் உண்டாகும். தொழிலில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. தொழில் முதலீடுகளில் லாபம் உண்டு. 2 புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் தரகு, கமிஷன், ஏஜென்சி, பத்திரிகை தொழில், ஐடி துறை அன்பர்கள் புகழ் பெறுவர். வருமானம் அதிகரிக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கற்பித்தல் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. பெண்கள் நினைத்த எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். சகோதரர்கள் விஷயத்தில் செலவு செய்ய வேண்டி இருக்கும். கருத்து வேறுபாடுகளை தவிருங்கள். வண்டி வாகனத்தில் பராமரிப்பில் கவனம் தேவை. ராசியில் சூரியன் இருப்பதால் கண்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். தலைவலி, ஒற்றை தலைவலி, இஎன்டி ப்ராப்ளம் வரலாம். உடல் உஷ்ணம், செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். உணவில் கவனம் தேவை. 12இல் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். சகோதரர்களுக்குள் பிரச்சனை வரலாம். பங்காளிகளுக்குள் பிரச்சனை வரலாம். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். கோயிலுக்கு சென்றால் பெருமாளை வணங்குங்கள். தங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். தினமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நன்மை அடைவீர்கள். குரு சரியில்லை. சனி சாதகம், சுக்கிரன் சாதகம், புதன் சாதகம். இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.